ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான குல்ஃபி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குல்ஃபி ஃப்ளேவரோட இந்த கேக் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஜலிச்சு எடுத்துடலாம். அரை கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன், 60 கிராம், அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் மில்க் எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். மில்க் எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். இருந்ததுன்னா கேக் வந்து டேஸ்டியாக இருக்கும், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நான் இதை பீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ முட்டை நல்லா பீட் ஆகிட்டுருக்க டைமில் நான் அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடி பண்ண சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் கரெக்டாக அரை கப் அளவுக்கு சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசி இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கேக் வந்து கிறிஸ்பி ஆகிடும். அதனால் பொறுமையாக பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இடையில வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவராக கொட்டி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை நல்லா பொங்கி வந்திருக்குல்ல, அது தாழ்ந்து போகாத அளவுக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக்குக்கு வந்து ஒரு நல்ல ஹைட் கிடைக்கும். கேக் வந்து சாஃப்டாகவும் இருக்கும். நான் இங்கே 1/2 kg கேக் பண்ணுறதுனால 6 இன்ச் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேக் பேக் ஆகிட்டுருக்க டைமில் நம்ம வந்து குல்ஃபி மிக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நான் 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது வந்து கரெக்டாக 1 கப் அளவுக்கு இருக்குது. இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் பால் சேர்த்துருக்கோம்ல, அது வந்து அரை கப் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நான் 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கும்போது நம்ம குல்ஃபி மிக்ஸ் வந்து இன்னும் டேஸ்டியாக இருக்கும். கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்ததுக்கப்புறம் சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பால் நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் 1/4 கப் அளவுக்கு நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் இங்கே பாதாம், முந்திரி, பிஸ்தா 3 எடுத்திருக்கேன். அது கூட ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் சேர்த்து மிக்சியில் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நட்ஸு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கடைசியாக நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால நம்ம குல்ஃபி மிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகும். குல்ஃபி மிக்ஸ் வந்து குறுகி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எல்லோ லிக்விட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட குல்ஃபி மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திக்காகிடும். இப்போ ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. சூடானதுக்கப்புறம் 3 லேயராக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கேக்குக்கு தேவையான க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக வரணும். அப்போ தான் கேக்கில் அப்ளை பண்ணும்போது மெல்ட் ஆகாமல் இருக்கும். க்ரீம் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக வந்துருச்சு. இதில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கலாம்.
இப்போ கேக்குக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சுகர் சிரப்பில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த குல்ஃபி மிக்ஸை வந்து சேர்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அடுத்த லேயராக வந்து க்ரீம் கொடுத்துக்கலாம். க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் சைட்ஸில் இந்த மாதிரி க்ரீம் வச்சு கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே வந்து ஃபில்லிங்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த குல்ஃபி மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஐசிங் பண்ணுறப்போ அந்த குல்ஃபி மிக்ஸ் வந்து வெளியே வராமல் இருக்கும். இப்போ அடுத்த லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் கொடுத்துக்கலாம். உள்ள ஃபில்லிங்காக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குல்ஃபி மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடைசி லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரம் கோட் பண்ண கேக்கை 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக கேக்குக்கு தேவையான சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப்பு சூடான விப்பிங் க்ரீம் ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக்கை வெளியே எடுத்துட்டேன். ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு இந்த கேக்கை நல்லா லெவல் பண்ணிக்கலாம். ஃபைனல் கோட்டிங் பண்ண கேக்கை ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் கேக் வந்து நல்லா கூலிங்காக இருக்குது. இதுக்கு மேலே வந்து நம்ம கனாஷை ஊற்றிக்கலாம். ஒரு ஐசிங் நைஃப் வச்சு மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கேக்கோட சைட்ஸ்லையும் நான் வந்து கனாஷை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ கடைசியாக கேக்குக்கு மேலே க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3யும் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான குல்ஃபி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம குல்ஃபி மிக்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கனால கேக்கோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான குல்ஃபி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோவில் பார்க்குறேன்.